Hello friends, welcome back to Aruvi Tech News. I am Chairmakani. So இப்போ வந்து ரெண்டு ரெக்யர்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெக்யர்மெண்ட்டு. நிறைய பேர் ஜோஹோவோட வந்து ட்ரீம் ஜாப் அங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே நிறைய ஜோஹோ போடும்போது இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ், எப்படி ஜோஹோக்குள்ளே போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்கிட்டயே. ஸோ அதனால் நிறைய பேரோட ட்ரீம் ஜாப்ஸு நிறைய பேர் வந்து இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எல்லாருமே கற்றுக்கலாம். இட் இஸ் ஈஸி, ரொம்ப ஈஸியாக தான் வந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு பிகினர்ஸ்க்காக வந்திருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். ஸோ நான் தான் வந்து டைரக்டர் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனர் அட் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இங்கே C++, ஜாவா, மெயினாக வந்து பைத்தான். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பைத்தானை பற்றி. பைத்தான் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வி கேன் டெவலப் எனி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஜியோ அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும், இல்லை ஒரு கேம் டெவலப் பண்ணணும், இல்லை நெட்வொர்க்கிங் ஃபீல்டு, எல்லா இடத்துலையுமே வந்து பைத்தான் வந்து ட்ரெமாண்டஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்கள் 11th 12th படிக்கிறீங்க, உங்களோட நாலேஜை அப்கிரேட் பண்ணிக்கணும், டெக்னிக்கலாக நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது அப்படின்னாலும் எந்த பிரான்ச் படித்தாலும் நீங்கள் வந்து இதை கற்றுக்கலாம். இது போக நீங்கள் அதர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கிறவங்களும் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தானு. இன்னொன்று, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்காக HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த தனியாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று, நெக்ஸ்ட்டு பாப்புலராக வந்து நிறைய ட்ரெமாண்டஸ் ஓப்பனிங் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸு. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் அமௌண்ட்டில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று, இது ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக தான் இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை இது வாட்ஸ்அப் நம்பர் தான், உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லலாம். இது வந்து நம்ம தென்காசியில் தான் லொக்கேட்டடாக இருக்குது. தென்காசியில் உள்ள நியர் டு பிளேஸில் உள்ளவங்க நிறைய வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நீங்கள் வந்து போகலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு தெரியவே இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஏன்னா கவர்மெண்ட் ஜாப், டிஎன்பிசி இதுதான் பண்ணணும், டிஎன்பிசி மட்டும் தான் ஜாப் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்படிலாம் தேவையே இல்லை. நீங்கள் வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து கோர்ஸ் கற்றுக்கிட்டு உங்களால் ஈஸியாக வந்து வேலைக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோக்கியா கம்பெனியை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நோக்கியா எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் ரொம்ப பாப்புலராக இருக்கிற கம்பெனி தான் வந்து நோக்கியா கம்பெனி. ஸோ அதில் வந்து ரெக்யர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் இன்டர்னுக்கு போயிட்டுருக்காங்க. இதுக்கு நீங்கள் MBA முடிச்சிருக்கீங்க, BBM, BTech, MTech, MCA. ஆக்சுவலாக இவங்க மெயினாகவே மிஷின் லேர்னிங் தான் கேட்டிருக்காங்க, பைத்தான் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் தான் சொல்கிறது, டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் கற்றுக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரப்போகுது. MBA, BBA முடித்தவங்க பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு ஈஸியாக உங்களால் வேலைக்கு போக முடியும். ஓகே, 65% in 10th to இன்ஜினியரிங் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். மஸ்ட் பி அவைலபிள் ஃபார் 5 ஒர்க்கிங் டேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். தே ஷுட் நோ C++, Go ஆர் ஜாவா லாங்குவேஜ் ஆர் பைத்தான், இல்லைனா AI, MLல உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சிருந்து அப்படின்னா இதுக்கு நீங்கள் அந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது போக நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரோலுக்கு ஜாப் சர்ச் பண்ணலாம். சர்வீஸு, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து இந்த மாதிரி அது சர்ச் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் ஜாப்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஐயோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம் வேலை கிடைக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஓகேவா? அதே மாதிரி நாலேஜ் கெயின் பண்ணுறதையும் நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியக்கூடாது. புதுசாக என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஓகே, இதில் வந்து நீங்கள் இதில் ப்ரைவேசி பாலிசி கொடுத்துருக்காங்க, ஐ அக்னாலேஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுங்க. அதர்வைஸ் வந்து டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட், நியூ யூசர், இப்போ புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ யூசரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட யூசர் நேம் கொடுங்க, பாஸ்வேர்டு ரீஎன்டர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாவாக்கான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஜாவாவில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 1 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டிசைன் அண்ட் டெவலப், ஹை வால்யூம், லோ லேட்டன்சி, இது எப்போவுமே ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சேம் தான். நீங்கள் வந்து அது பைத்தான் ரோலுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரண்ட் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீட்டாக ஒரு கோடு எழுத தெரிஞ்சிருக்கணும், ஒரு டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும், உங்களோட டீமோட ஆல்ரெடி இருக்கிற டீமோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் ஜோஹோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இன்டர்வியூ ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. Candidates who are interested in this position have to come for direct interview in சென்னைக்கு நீங்கள் போய் direct interview attend பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டர்டே கூட நிறைய பேருக்கு இன்டர்வியூ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது அப்படி சாட்டர்டே இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குங்க. இல்லை ஆல்ரெடி டேரெக்டாக போய் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன், ஏன்னா நிறைய பேர் டேரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ண என்ன ப்ராசஸ் இருக்குது என்னன்றது தெரியாது. ஸோ அப்படி அப்ளை பண்ணியிருக்கவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இல்லை வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை நிறைய பேருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வந்து வீடியோ போடலாம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் who are graduating in this 2023 kindly refrain from applying for this position. ஓகேவா? 2023 பேட்ச் வந்து தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. 2022 பேட்ச் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட நேமு, இமெயில், மொபைல் நம்பர், ஜெண்டர் கொடுங்க, மெயிலா ஃபீமேலா, காலேஜ் நேம் கொடுங்க. அதே மாதிரி என்ன டிகிரி, பிஏ, ஏன்னா ஜோஹோ பொறுத்தவரை எனி டிகிரி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த இயர் ஆஃப் கிராஜுவேஷன் 2018 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா ஃப்ரெஷர் கொடுங்க. கரண்ட் எம்ப்ளாயர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் நேம் கொடுங்க. அதர்வைஸ் நாட் அப்ளிகபிள், ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. கரண்ட் டெஸ்டினேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் என்ன டெஸ்டினேஷன் கொடுங்க, அதர்வைஸ் நாட் அப்ளிகபிள் கொடுங்க. ஸ்கில் செட்டில் என்னெல்லாம் C++, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் இதில் என்ன தெரியுன்றதை கொடுங்க. அடுத்து எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி வாங்கிட்டுருக்கீங்க, நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ. ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இமிடியேட்டுன்னு கொடுத்துக்கலாம். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த ஊர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிவிட்டு இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் ரெஸ்யூம் வில் பி கெட் சப்மிட்டட். ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஜோஹோ பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் வந்து காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உயிரை கொடுத்து படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் படித்தாகும். ஏன்னா இதோட ப்ராசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். அவங்க லாஜிக்கலாக வந்து திங்க் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ லாஜிக்கலாக இதுக்கு என்ன ஆன்சர் வரும், அதுக்கு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங்லாம் போடுவீங்க அப்படின்றது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பை, டேக் கேர். வில் see you on next video.